இப்போ நாம வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டியூட்டோரியல்ல பட்டன் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்படி ஒரு பட்டன் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பட்டன்ஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல டெக்ஸ்ட் மற்றும் மீடியா என 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க தெரியாம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு மீடியா ஹெடர் தான் வேணும்னா ரிமூவ் ஹெடர் கொடுத்துட்டு திரும்ப ஆட் ஹெடர் கொடுத்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் வந்துரும். இந்த மீடியா ஹெடர்ல ஜேபிஇஜி, பிஎன்ஜி போட்டோஸ் இல்லனா MP4 வீடியோ, PDF ஃபைல்னு உங்களுக்கு எது தேவையோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு PDF ஃபைல இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்லைன் கோர்ஸ் அல்லது உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பாக்ஸ்ல ஹாய்னு டைப் பண்ணிட்டு கஸ்டமரை வெல்கம் பண்ண அவங்களோட நேம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் ஏரியால ப்ராடக்டை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துக்கோங்க. இப்ப கோர்ஸ்ல என்ரோல் பண்ண வைக்கணும்னா என்ரோல்னு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்க வெப்சைட் URL இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக அடிஷனலா கஸ்டமர் உங்களை கால் பண்ணி பேசணும்னா உங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ரீப்ளை பட்டன். இதுல சாட் வித் அஸ்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் அதை கிளிக் பண்ணும்போது நீங்க வாட்ஸ்அப்லயே அவங்க கூட மேற்கொண்டு பேச முடியும். இது போல 10 பட்டன்ஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்பும்போது கஸ்டமருக்கு அந்த மெசேஜ் பிடிக்கலனா அவங்க வெளியேறு. மார்க்கெட்டிங் ஆப்ட் அவுட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இதுல ஸ்டாப் ப்ரொமோஷன்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்டாப்னு கூட மாத்திக்கலாம். எல்லாம் முடிச்சதும் சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் இன் ரெவ்யூல இருக்கும்போது அப்பப்போ இந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. பொதுவா 5 நிமிஷத்துல அப்ரூவ் ஆயிடும். சில சமயம் ஒரு நாள் கூட ஆகலாம். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதும் டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ டெம்ப்ளேட் அப்ரூவ் ஆயிடுச்சு. இது சென்ட் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். டெம்ப்ளேட் இப்போ சென்ட் ஆயிடுச்சு. கஸ்டமரும் இதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ரோல் கிளிக் பண்ணா டைரக்டா பிரவுசர் ஓபன் ஆகும். கால் பட்டன் கிளிக் பண்ணா கால் பண்ற ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். அதே மாதிரி சாட் வித் அஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துரும். இதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட நீங்க ஃபர்தரா பேசணும்னா பேசிக்கலாம். இல்லனா நம்ம பாட்டையே வச்சு இனிஷியேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன? உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க. தேங்க்யூ.